உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பணச்செலவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். உடலிலே கொழுப்பு சத்துவம் அதிகரிக்கின்ற நிலையிலே, குறிப்பாக இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் என்று சொல்லுகின்ற கெட்ட கொழுப்பும், இந்த லோ டென்சிட்டி லிபிட் என்று சொல்லுகின்ற LDL என்று குறிப்பிடுகின்ற இரண்டு கொழுப்பு சத்துவமும் இதய நாளங்களிலே அடைப்பு ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றன. இதற்கு உணவிலே மருந்தாக மஷ்ரூம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற காளான் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற அந்த காளான் உணவாகி மருந்தாகி பயன் தருகிறது. இந்த காளானை அடிக்கடி உண்ணுகின்ற பொழுது அதிலே கௌமாரின், ஸ்டெரால்ஸ், கெனோட்ராபிக் பாலி ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமிலத்தன்மைகளை அது பெற்றிருக்கிறது. இந்த அமிலத்தன்மைகள் ட்ரைக்ளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துவத்தை கரைத்து வெளித்தள்ளி உடல் எடையை குறைப்பது மட்டுமல்லாமல் நாளங்களிலே குருதியை சரியான வகையிலே ஓடச் செய்யக்கூடிய ஒரு உணவாக, இதயத்துக்கு பலம் தரக்கூடிய, நலம் தரக்கூடிய உணவாக இந்த மஷ்ரூம் என்கின்ற காளான் விளங்குகிறது என்பதனாலே வாரம் 2 முறை காளானை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது இதய நோய்களிலே இருந்து நாம் தூர நிற்கலாம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, உலகத்திலே நவீன மருந்துகளுக்கு கூட கட்டுப்படாத, நவீன மருத்துவர்களுக்கு கூட புரியாத ஒரு புதிராக விளங்குகின்ற ஒரு நோய் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இதிலே குறிப்பாக லூப்பஸ் என்று சொல்லுகின்ற SLE என்ற 3 எழுத்துக்களிலே குறிப்பிடப்படுகின்ற சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமேட்டஸ் சிண்ட்ரம் என்று சொல்லுகின்ற ஒரு நோய். இது பரம்பரையாக வந்து பற்றக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. இந்த பொல்யூஷன் என்று சொல்லுகின்ற சுற்றுப்புற சூழ்நிலை அல்லது இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய தொற்று, இவற்றின் காரணமாகவும் வெயிலின் காரணமாகவும் கூட இந்த SLE என்கின்ற நோய் வந்து தாக்கக்கூடிய ஒன்றாக, பல்வேறு நோய்களாக பரிணமிக்கக்கூடிய ஒரு நோயாக இந்த SLE விளங்குகிறது. இதை தடுப்பதற்கு கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. தேங்காய் எண்ணெயிலே இருக்கின்ற ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு நோய் எதிர்ப்பு சத்துவத்தை கொடுக்கிறது. இந்த நெகட்டிவ் இம்யூன் என்று சொல்லுகின்ற நோய் எதிர்ப்பு சத்துவத்தை சரிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த தேங்காய் எண்ணெய் விளங்குகிறது. அன்றாடம் காலையிலே 1 தேக்கரண்டி முதல் 2 தேக்கரண்டி வரை வெறும் வயிற்றிலே சுத்தமான தேங்காய் எண்ணெயை பருகி வருகின்ற நிலையிலே இந்த SLE என்று சொல்லுகின்ற நிலையிலிருந்து விடுதலை ஏற்படும். குறிப்பாக SLE என்ற போது எந்த அடையாளமும் தெரியாமல் முகத்தில் மட்டும் பட்டர்ஃப்ளை சிண்ட்ரம் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதாவது மூக்குக்கு 2 பக்கமும் கன்னத்தினுடைய பகுதி, இந்த பகுதியிலே ஒரு பட்டர்ஃப்ளை என்று சொல்லுகின்ற பட்டாம்பூச்சி உட்கார்ந்தது போல கருநிறத்தையோ வெண்மை நிறத்தையோ அது வெளிக்காட்டக்கூடிய ஒன்றாக விளங்குவது SLE என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த SLE என்று வருகின்ற பொழுது தேங்காய் எண்ணெய் அற்புதமான மருந்தாகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அர்ஜிமோன் மெக்சிகானா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிரம்மதண்டி என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, வடமொழியிலேயும் பிரம்மதண்டி என்று சொல்லுவது வழக்கம். சத்யநாசி
என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது. இது இந்தியன் பாப்பி சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இந்தியன் பாப்பி சீட்ஸ், இந்தியன் பிரிக்லி பாப்பி என்று கூட இதற்கு ஆங்கில பெயரை சொல்லியிருக்கிறார்கள். தமிழிலே இதற்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அது குடியோட்டி பூண்டு. அதாவது குடி இருப்பவர்களே வெளியே ஓட்டுகின்ற பூண்டு என்கின்ற வகையிலே இது பெயர் பெறுகிறது, பொருளாகிறது. குடியோட்டி பூண்டு என்று சொல்லுகின்ற பொழுது குடி இருப்பவர்கள் அந்த வீட்டை விட்டு காலி செய்துவிட்டு போய்விட்டதனாலே வீட்டிலே கவனிப்பார் இல்லாமல் சுத்தமின்மையினாலே இந்த செடிகள் தானாக அங்கே வளர்ந்து இருப்பதனாலே இது குடியோட்டி பூண்டு என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறது. பிரம்ம தண்டு என்று சொல்லுகின்ற வகையிலே பிரம்மன் என்கின்ற 3 கடவுள்களிலே படைப்பு கடவுளான பெயர் பிரம்மன் என்று சொல்லப்பெறும். இந்த பிரம்ம தண்டு என்று சொல்லுகின்ற பொழுது பிரம்மனுடைய யோக தண்டம் என்றும் பொருள் பெறும். அல்லது பிரம்மனது நாவி, அங்கிருந்து தான் படைப்புகள் உருவாகிறது என்பதனாலே பிரம்மனுடைய நாவி தண்டு என்றும் இது குறிப்பிடப்பெறும். மனிதனுடைய உடலுக்குள்ளே பிரம்மதண்டு என்று சொல்லுகின்ற பொழுது முதுகு தண்டு, தி ஸ்பைனல் என்று சொல்லுகின்ற நிலையை நாம் குறிப்பிடலாம். இவை அத்துணைக்கும் இது மருந்தாகி பயன் தருகிறது. குறிப்பாக பிரம்மன் எப்படி படைப்பு தொழிலை நடத்தி இந்த உயிர்களை பல்கி பெருகச் செய்கிறானோ அதுபோல இந்த பிரம்ம தண்டு சமூலம் உள்ளுக்கு நாம் பயன்படுத்துகின்ற பொழுது, ஒரு தீநீராக பயன்படுத்துகின்ற பொழுது, the male infertility and the female infertility என்று சொல்லக்கூடிய ஆண் மலடு பெண் மலடு இரண்டுக்கும் இது மருந்தாகி பிள்ளை பேரை தரக்கூடியதாக திகழ்கிறது. ஆண்கள் இதை பருகுகின்ற நிலையிலே, அதாவது சமூலத்தை ஒரு பிடி எடுத்து தீநீராக்கி அதனோடு பனங்கற்கண்டோ தேனோ கலந்து பருகி வருகின்ற நிலையிலே அவர்களுடைய விந்துக்களின் எண்ணிக்கை, த கவுண்ட் என்று சொல்லக்கூடிய எண்ணிக்கை, அதனுடைய மொட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய பயணத்தன்மை, குறிப்பாக விரைந்து பயணிக்கின்ற எண்ணிக்கை, த ரேபிட் ப்ரோக்ரஸிவ் மொட்டைல் என்று சொல்லுகின்ற நிலையை அதிகப்படுத்தி குழந்தை பேற்றை கொடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய விதை தீநீரை கருவுற்ற பெண்கள் பிரசவத்துக்கு பின்னாலே பனிக்குடம் வெளி வராத நிலையிலே அதை வெளி தள்ளுவதற்கு அந்த தீநீரை கொடுப்பது வழக்கம். விதை தீநீரை கொடுப்பது வழக்கம். அது மட்டுமல்லாமல் அந்த விதை தீநீர் ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதனுடைய சாறு மஞ்சள் தன்மையுடையது, கற்றாழை நாற்றம் மிகுந்ததாக விளங்குகிறது. இதனுடைய சாற்றை எடுத்து லேசாக ஒரு குச்சியில் தொட்டு கண் இமைகளின் மேற்புறமாக, இது மிகவும் எரிச்சல் தரக்கூடியது என்பதனாலே பக்குவமாக கண் இமைகளின் மேலே மை போல பூசி வருவதனாலே சில நாட்களிலே கண் எரிச்சல், கண் சிவத்தல், கண் ஒழுக்கு, கண்ணிலே கன்ஜங்டிவிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே கண்ணிலே புளிச்சை காணுதல், கண் பார்வை குறைபாடு, இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு கண் மருந்தாக இந்த பால் விளங்கும். அதை மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரிலே, அவர்களுடைய அனுமதியின் பேரிலே பயன்படுத்துவது என்பது நன்மை பயப்பதாக விளங்கும். அன்பான நேயர்களே, தானாக வந்து இது தழைத்து வளருகின்ற இது ஒன்று நமக்கு மருந்தாகிறது. இது எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு பிரம்மதண்டு செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, பிரம்மதண்டு செடியோட பாகங்களை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம பிரம்மதண்டு பூக்களை பயன்படுத்தி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாட்டை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, அடிக்கடி ஏற்படும் சிறுநீர் தாரை தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பிரம்மதண்டு பூக்கள், வெள்ளரி விதை, அமுக்குரா கிழங்கு, கற்கண்டு, காய்ச்சிய பசும் பால். பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமா நீர் விட்டுக்கலாம். நீர் விட்டுட்டு இந்த பிரம்மதண்டு செடியோட பூக்கள் அதில் சேர்க்கணும். பிரம்மதண்டு செடியில
அதிகமாக முட்கள் இருக்கும், கொஞ்சம் சாம்பல் நிறம் சேர்ந்த மாதிரி இருக்கும் இதோட இலைகள். இதோட பூக்கள் நல்ல மஞ்சள் நிறத்தில் ரொம்ப மென்மையான பூக்களாக இருக்கும். இந்த பூக்கள் நம்ம பறிக்கும் பொழுதே அப்படியே கொட்டிடும், அதனால இது கேர்ஃபுல்லாக பறிக்கணும். அதே போல் இதோட விதைகள் பார்த்தோம்னா இந்த மாதிரி காய்கள் இருக்கும், ஊமத்தங்காய் மாதிரி நிறைய முள் இருக்கக்கூடிய நீட்டாக இருக்கக்கூடிய காய்கள் இருக்கும். இந்த காய்களுக்குள்ள நிறைய விதைகள் இருக்கும். இந்த விதைகள் நல்லா பழுத்து வரும்பொழுது, காய் நல்லா பழுத்து வரும்பொழுது இது மாதிரி முனையில நல்லா ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிட்டு அது உள்ள இருக்கிற விதைகள் எல்லாம் வேகமா காற்று வீசும் பொழுது வெளியில வந்து உழுந்து அது மூலமா இது பரவும், அந்த செடி வந்து பரவும். இதோட விதைகள் பார்த்தோம்னா உள்ள கடுகு மாதிரி இந்த மாதிரி கருப்பா இருக்கும், கருஞ்சீரகம் மாதிரியும் இருக்கும் பார்க்க. இப்போ நம்ம இந்த பூக்களை எடுத்துக்கலாம். இதோட இலைகள்லயும் மேற்புறம் அடிப்புறம் எல்லாமே முட்கள் இருக்கிறதுனால நம்ம பூக்கள் கட் பண்ணும் போது கூட கேர்ஃபுல்லா சிசர்ஸ் வச்சு கட் பண்ணணும். இரண்டு அல்லது மூன்று பூக்கள் போட்டோம்னாலே போதும். இந்த பூக்களை இதுல நல்லா வேக வைக்கணும். இதோட நம்ம வெள்ளரி விதையும் அமுக்ரா சூர்ணமும் ரெண்டுமே சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பொடியை நம்ம இதோட சேர்க்கணும். இதோட கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதும் நம்ம வடிகட்டிட்டு இதோட பால் சேர்த்து எடுத்துக்கணும். பிரம்மதண்டு செடியோட சமூலத்தை நம்ம இதோட எல்லா பாகங்களையும், வேர் மட்டும் தனியாக கட் பண்ணிட்டு மற்ற பாகங்கள் எல்லாமே சிறு சிறு துண்டுகளாக நம்ம நறுக்கிட்டு அதை வெயிலில் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை நம்ம நெருப்பில் இட்டு அதை சாம்பலாக்கி எடுத்துக்கணும். அந்த சாம்பலை நம்ம தேங்காய் எண்ணெயில் குழச்சி கரப்பான், சிரங்கு போன்ற பிரச்சனைகளுக்கு மேல் பூச்சா தடவிட்டு வரும் பொழுது அந்த பிரச்சனைகள் ரேஷஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். சொரியாசிஸ்க்கும் இதை நம்ம வெளிப்பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் சிரங்குக்கு, எக்ஸிமாக்கு இந்த இலையை அரைச்சி நல்ல மைய அரைச்சி எக்ஸிமா மேலே ஒரு பற்று மாதிரி நம்ம போட்டுடணும். அதுக்கப்புறம் சீயக்காயும் மஞ்சளும் கொண்டு நம்ம குளிச்சுட்டு வரும்பொழுது எக்ஸிமானால வரக்கூடிய இச்சிங் கம்மியாகும், அந்த ரெட்னஸும் குறையும். பிரம்மதண்டு செடியை பல்பொடி தயாரிக்கவும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த செடியை எடுத்து அப்படியே காய வச்சுட்டு அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நல்லா பவுடர் பண்ணிடணும். பவுடர் பண்ணிட்டு அதோட நம்ம உப்பு சேர்த்து, தேவையான உப்பு சேர்த்து பல் துலக்கிட்டு வரும்பொழுது நமக்கு பல்வலி, ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகள் சரியாகும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதோட கொஞ்சமா பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்து வடிகட்டிடலாம். பிரம்மதண்டு பூக்கள், அமுக்ரா சூரணம், வெள்ளரி விதை, கற்கண்டு மற்றும் பால் சேர்ந்த அந்த மருந்தை தினமும் காலை மாலைன்னு தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாட்டை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்தா இது செயல்படும். அன்பான நேயர்களே, அர்ஜிமோன் மெக்சிகானா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிரிக்லி சாஃப் லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது கடுகை போல விதையை பெற்றிருப்பது. இந்த விதையை கடுகோடு கலப்படம் செய்து விற்பது வழக்கம். கலப்படத்திலேயே ஒரு நல்ல கலப்படமாக நாம் ஏற்கனவே நாய்க்கடுகு கடுகோடு சேர்ப்பார்கள் என்று பார்த்திருக்கின்றோம். அது மருத்துவ குணத்தை நமக்கு தருகிறது. அதுபோல இந்த பிரம்மதண்டியினுடைய விதையும் கடுகோடு கலப்பதினாலே அல்லது தனியாக நாம் தீநீராக பருவதினாலே கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆன்டி லிபிடமிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. ஆன்டி லித்திக் என்று சொல்லுகின்ற வகையிலே கற்களை கரைப்பதாக விளங்குகிறது. இதனுடைய தீநீர், அதாவது இலை தீநீராக இருந்தாலும் சரி, சமூலம் என்று சொல்லக்கூடிய மலர், இலை, தண்டு, வேர் இவை சேர்ந்த சமூல தீநீராக இருந்தாலும் சரி, அதை குடிப்பதனாலே மலேரியா என்கின்ற காய்ச்சல் தணிகிறது. மைக்ரைன் என்று சொல்லுகின்ற வாத குடைச்சல், வாதத்தினாலே ஏற்படுகின்ற தலைவலி போகின்றது. லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே மலச்சிக்கலை இது தணிக்கிறது. கரப்பான் என்று சொல்லக்கூடிய தோல் நோய்களையும் சரி, சொறி, சிரங்கு இவற்றையும் போக்குகிறது. இதனுடைய லேட்டக்ஸ் என்று சொல்லக்கூடிய பால், அதாவது பிரம்மதண்டினுடைய பாலை மேலே குச்சி கொண்டு தடவுவதனாலே இந்த வைரல் வால்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற பால் உண்ணிகள்
முகத்திலே, கழுத்திலே, உடலிலே பல இடங்களிலே பால் உண்ணிகள் இருந்து அழகு ஆரோக்கிய குறைபாடாக அது விளங்கும். அவற்றின் மேலே வைக்கின்ற பொழுது சில நாட்களிலே அவை உதிர்ந்து போகும். இந்த இலை தீநீரை சாதாரணமாக பருகுகின்ற நிலையிலே இந்த பிளாடர் ஸ்டோன் என்று சொல்லுகின்ற கிட்னி ஸ்டோன் என்கின்ற மூத்திர பையிலே இருக்கின்ற கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே இந்த கால் பிளாடர் ஸ்டோன் என்று சொல்லுகின்ற பித்தப்பை கற்களாக இருந்தாலும் சரி, இந்த கிட்னி ஸ்டோன் என்று சொல்லுகின்ற மூத்திரப்பை கல்லாக இருந்தாலும் சரி, அதை கரைத்து சிறுநீரகத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. உடலிலே இருக்கின்ற உயிர் அணுக்களை, திசுக்களை நல்ல வகையிலே வளரச் செய்கின்ற ஒன்றாக திகழ்கிறது. ஆண் பெண் இரு பாலருக்கும் இன உறுப்புகளிலே இருக்கின்ற குறைபாடுகளை, மேக நோய் என்று சொல்லுகின்ற ஒழுக்குகளை போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து பிள்ளை பேற்றை தரக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது. அன்பான நேயர்களே, பார்ப்பதற்கு மிகவும் கடுமையாகவும் கொடுமையாகவும் இருக்கின்ற இந்த பிரம்ம தண்டியிலே அற்புதமான மருந்துகள் அமைந்திருக்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.